ஏமா சட்டையை தச்சாச்சா? வாங்கம்மா, சட்டை தச்சாச்சு. எவ்வளவு தையக்கூலி? 2 சட்டை கொடுத்தீங்களா? ஆமா. 2 சட்டைக்கு 600 ரூபாம்மா. 600 ரூபாயா? ம். சரி, சட்டையை கொண்டாங்க பார்ப்போம். சட்டையை கொண்டாடுறேன். ம். சரி, ரூபா எடுத்து வச்சிருக்கீங்களா? ரெடியா? ரூபா செல்லில் இருக்கு, உங்களுக்கு நான் அனுப்பிவிடுதேன். இந்த இருக்குல்ல ஸ்கேனு, வீட்ல ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சு போட்டு வீட்டில் விடுங்க. செல்லை வச்சுட்டு வந்துட்டு வீட்டில் போய் உங்களுக்கு அனுப்பிவிடுதேன். உங்கள் நம்பர் தான் எனக்கு தெரியும்ல, நீங்க அனுப்பிவிடுங்க. வீட்டுல போய் அனுப்புவேன்னு சொல்லுவீங்க, அடுத்து அனுப்ப மாட்டீங்க. உங்களுக்கு நான் 10 தடவை ஃபோன் அடிக்கணும். நீங்கள் ஃபோன் அடிக்கிற நேரம் நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், அதான் ஃபோன் எடுக்கலை. இல்லை நான் எடுக்காமல் இருப்பாங்களோ. சட்டை தைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் 10 ஃபோன் அடிச்சு, அம்மா எப்போ வாங்க வருவீங்க, எப்போ வாங்க வருவீங்கன்னு 10 ஃபோன் அடிக்கீங்க. சட்டை வச்சுட்டு வாங்கிக்கிடுவீங்க, காசு கேட்டா மட்டும் கொடுக்க மாட்டேங்க. கொடுக்காம எங்கே போகிறோம்? எங்கே என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இப்படியே எல்லாரும் சொல்லுங்கம்மா, என் மேல நம்பிக்கை இல்லை. அப்ப நீங்க நம்பிக்கையோட வந்து கொடுத்துட்டு போ. தைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நம்பிக்கையா ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு தைக்க கொடுத்துருக்கலாம்ல. அப்ப என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க மேல நம்பிக்கை இருக்கு. சரி, தச்சா அப்புறம் கொடுப்போமேன்னு நினைச்சேன். இப்படியே எல்லாரும் பண்ணா நாங்க என்னமா பண்றது? நாங்களும் தைக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கணும், கரண்ட் பில் கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும். இப்படியே மாச கணக்கா போட்டா நாங்க என்ன பண்றது? அதெல்லாம் தந்துருவேன், தாங்க சட்டை துணிய. நீங்க போய் ரூபா இனிமேல் இப்படிதான் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணுமா? யாருக்கிட்டையும் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கக்கூடாது. முதல்ல ரூபா எடுத்துட்டு வாங்க, அடுத்து பிளவுஸ் வந்து வாங்கிட்டு போங்க. அப்படி சொல்றீங்களா? ஆமா. சரி, நான் போயிட்டு வாரேன். அப்பனா இப்படிதான் உங்களுக்கெல்லாம் இப்படிதாம்மா சொல்லணும்.